எல்லாரும் ஓட்டு அளிக்கணும், ஓட்டு போடணும். அது நம்ம பேசிக் ரைட்ஸ். ஜனநாயக கடமை. நீங்க உங்களுக்கு யார் பிடிக்குதோ அது உங்க இஷ்டம். ஆனா கண்டிப்பா ஓட்ட போடுங்க. ஏன் அதோட முக்கியத்துவம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஓட்டுங்கிறது ஒரு ஜனநாயக உரிமைங்கிறது லேஸ்ல கிடைக்காது. அதுக்காக பல ஊர்ல பல ரத்த போராட்டங்கள் அவ்வளவு பேர் செத்துட்டு இருக்கான். அது வந்து நம்ம கிடைச்ச கோல்டன் சான்ஸ். அதே இல்ல, சில காரணம் பேர் கொண்டு மிஸ் அந்த பண்ணாத. வாய்ப்பு கிடைச்சுமே அதை பயன்படுத்தாம அப்படியே வச்சிருக்கீங்க. போட்டு என்ன யூஸ்ன்னு நினைக்கிறாங்கல்ல. அது உங்களுக்கு என்ன சொல்ல அதை விரும்புறீங்க? கிரிமினல் மிஸ்டேக்னு தான் சொல்லணும். அது செய்யக்கூடாத தப்பு. சார் இப்போ ஓட்டுரிமையை இவன் சொன்ன மாதிரி ஓட்டுரிமையை கட்டாயமாக்க வேண்டும். ஓட்டு போடாதவனுக்கு ரேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு பிரின்சிபல் வரணும். ஏன்னா 60% மக்கள் தான் ஓட்டு போட வராங்க. 50 55 போலிங் 60 தான் ஆகுது. 90% ஓட்டு போலிங் ஆகணும் சார். அப்பதான் உண்மையான ஜனநாயகம் என்ன இதுங்கிறது தெரியும். 30 மேல்தட்ட ஒரு ஹை லெவல் பீப்புள் யாருமே ஓட்டு போட வர்றது கிடையாது. கம்பல்சரி, அதாவது இனி வந்து நெக்ஸ்ட் இதுல பெர்சன்டேஜா போட்டு அதிகமாகணும். அப்பதான் உண்மையான டெமோக்ராட்டிக் ஜனநாயகம் என்னங்கிறது தெரியும். மேல்தட்டுல இருந்து எல்லாரும் ஓட்டு போட வராட்டா உனக்கு வீட்டு வரினா தண்ணி கிடையாது, வீட்டு வரி உங்க வாங்க மாட்டோம், உங்களுக்கு எல்லாமே நிப்பட்டு தன்னால ஓட்டு போட வந்தாகணுமே. ஏன் அன்னைக்கு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து மற்ற என்டர்டைன் பண்றதுக்கு ஓட்டு போட 100% வந்தாகணும் சார். அப்பதான் நம்முடைய இது இன்னும் நம்ம டெவலப் ஆகும். சந்தேகமே இல்லாம டெஃபினட்டா கட்டாயமாக்கணும் ஓட்டு உரிமையை. ஓட்டு போட வரட்ட ரேஷன் கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் கிடையாதா கேன்சல் பண்ண, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் கொடுத்தா தான் நம்ம நல்ல முறையில் இருக்க முடியும். இப்போ நம்ம எப்படி ஓட்டு போறது இம்பார்ட்டன்ட்னா, இப்போ இப்போ இந்தியா நம்ம ஒரு ஃபேமிலி வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு ஒரு ஃபேமிலி. அதில் வந்து இப்போ ஒருத்தங்க ஒரு வேலைக்கு போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அடுத்த ஒரு மாசத்தோட கரண்ட் நம்மளோட சம்பளம் ஓட்டுறது எல்லாமே அதை பொறுத்து தானே இருக்கு. அது மாதிரி தான் 5 வருஷத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன திட்டம் கொண்டு வர போறாங்க, வளர்ச்சி எப்படி அடையுதுன்றது நம்ம அந்த ஓட்டு பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஓட்டு போறது கேர்ஃபுல்லா போட்டீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். அந்த ஓட்டோட முக்கியத்துவம் எவ்வளவுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இட்ஸ் ரியலி ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு இதுதான் அது. மக்கள் வந்து இன்னும் இன்னும் தெளிச்சு அடையணும். இன்னும் அதை பத்தி தெளிச்சு அடையல. ஆமா, இவங்க அப்போதைக்கு கொடுக்குற அந்த வாக்குறுதியை நினைச்சிட்டு ஒரு பர்டிகுலர் பாலிட்டிக்ஸ் லீடருக்கு போய் போட்டுறாங்க. அப்புறம் இவங்க ரியலைஸ்ட் இப்போ எக்கனாமிக்கல் பார்க்கணும்ல. ஆல் ஓவர் எக்கனாமிக்கல் பார்த்தா தான் இது வந்து நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கே ஸ்டடி பண்ண முடியும். எக்கனாமிக்கல் நீங்கள் பார்க்காம ஸ்டாட்டிஸ்டிக் ரெடி பண்ணி இப்போ பிரயோஜனம் கிடையாது. வரவங்க 1000 சொல்லலாம். இது இது முடியுமா முடியாதா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எது பாசிபிள், எது நாட் பாசிபிள், அவ்வளோதான். பிளாக் மணி கொண்டு வரது முடியுமா? முடியாது. எஸ். தயவுசெய்து கட்சி சார்பாக ஓட்டு போடாதீங்க. கட்சியை பார்த்து, கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுங்க. அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, அவர் செய்யக்கூடியவரா, ஒவ்வொரு கேண்டிடேட்டையும். இதே தான் பிரதமருக்கும் அப்ளிகபிள் ஆகும். பிரதமர் என்ன கட்சின்னு வேண்டாம், சரிங்களா? மோடியா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், அவங்கள வச்சு வெயிட் பண்ணுங்க. இப்போ இன்றைய தேர்தல் முறையை கொஞ்சம் மாற்றணும். நீங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையை கொண்டு வரணும். இப்போ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் இது எப்படி இருக்கு அப்படின்னா, தேர்தல் விதிமுறை திருத்தங்கள் எல்லாமே நடப்பு இதுல வந்து 50 ஓட்டு வாங்குறவன் ஜெயிச்சிடறான், 49 ஓட்டு வாங்குறவன் தோத்துறான். அப்ப 49 பேர் ஆதரவு இருக்கிறவன் 50 ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போகுது. 50 பேர் மாத்திரம் ஆதரவு இருக்கிறவன் சொல்றதான் கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா? இது வந்து ஒரு தப்பான நடைமுறை. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வச்சு நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் சீர்திருத்தத்துல கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பேரை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். தேர்தல் செலவை குறைக்கலாம், கள்ளப்பணத்தை புழங்குறத குறைக்கலாம், தவிர்க்கலாம். இந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ காசு கொடுத்தா தான் காரியம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது தப்புன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுடைய ரைட்ஸை இது பண்ணணும். அதே மாதிரி எலெக்ஷனில் ஓட்டு போடணுங்கிறது ரைட்ஸ். அந்த ஒரு ஓட்டு போடாதவங்களுக்கு வந்து அரசாங்கம் எந்த சலுகையும் கொடுக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுறதுங்கிறத கட்டாயமாக்கணும். அந்த கட்டாயமாக்குறதுக்குள்ள விதிமுறையை கொண்டு வந்து எலெக்ஷன் ரிஃபார்மஸையும் கொண்டு வந்தால் ஓரளவுக்கு தேர்தல் பிரயோஜனமாக இருக்கும், மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து சும்மா கதை, இது பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு யார் வந்து பொய்யா வாக்குறுதி கொடுக்குறாங்க, யார் கரெக்டான இதுதான் நடக்க முடியும், இதுதான் சுச்சுவேஷன், இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன், இதுதான் நம்ம ரெவன்யூ, இதுதான் நம்மளால பண்ண முடியும்னு தெரிஞ்சு யாருக்கு ஓட்டு பண்ணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக அவங்க சொல்கிற வாக்குறுதி செய்வாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஒரு பக்கம் வந்து இது செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கை வச்சு அமுக்கிட்டு போயிடுவாங்க. அது அவ்வளோதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி வந்தால், நல்ல மாற்றங்கள் வந்தால், மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட முடியும். கண்டிப்பாக போடணும். ஏன்னா இது ஓட்டு உரிமை, எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது போடுறது.
மக்களுக்கு எவ்வளோ சேவை செய்கிறாங்களோ அவங்க தமிழ்நாட்டில் மக்களுக்கு சாதாரண ஏழ்மையான குடும்பத்துக்கெல்லாம் நல்லது சேவை செய்யணும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஓட்டு போடுங்க. நான் சொல்லி கிடையாது, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் அதான் சொல்கிறாங்க. வாங்க ஓட்டு போடுங்க, உங்களுக்கான லீடர்ஸை தேர்ந்தெடுங்க. எக்கனாமிக்கல் பாருங்க, கண்டிப்பாக புரிதல் இருக்கணும். அரசியலை பற்றி புரிதல் இருக்கணும். யார் சொல்லுதுன்னு நம்பாதீங்க. இது பாசிபிலிட்டி கிடையாது. ஒருத்தர் காசு தருவாங்க நம்பி நம்ம போகிறது இது கிடையாது. அந்த காசை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுறதா ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் நம்ம ஓட்டு உரிமைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான். எல்லாருமே ஓட்டு உரிமையை பயன்படுத்தணும், ஓட்டு போடணும். நீங்கள் யாருக்குனாலும் போடுங்க, எல்லாரும் ஓட்டு போடணும் கண்டிப்பாக. யாரும் தவிர்க்கக்கூடாது. ஏழையோ பணக்காரங்களோ முடியுதோ முடியலையோ கண்டிப்பாக அன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. எல்லாருமே ஓட்டு போடணும். எல்லாரும் ஓட்டு போட வரணும்.